இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கொடுங்க, எவ்வளவு கொடுக்குறீங்களோ கொடுங்க. 1000க்குலாம் 10 பத்தாது. கொடுங்க, 1000 பத்தாது. ஒரு 2 ரூபா சேர்த்து கொடுங்க. நீங்க முடிச்சு விட்டு எனக்கு கால் பண்ணனால எனக்கு கீழே போட்டு சொல்றேன். எனக்கு கீட்டே கிடையாது, செக் பண்ணி பார்த்தீங்களா? அந்த வயது ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் தினந்தோறும் எங்கள் ஆட்சியில் லஞ்சம் இல்லை, தூய ஆட்சி நடத்துகிறோம் என்று உறுதியாக பேசி வருகின்றனர். ஆனால் மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கும் நிகழ்வுகள் தொடர்ந்து வெளிவருவதால் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் காரசாரமாக விவாதித்து வருகின்றனர். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில்தான் அதிகாரி லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் புத்தாம்பூர் வருவாய் சரகத்தில் உள்ள ராயவயல் கிராமத்தை சேர்ந்த விவசாயி உருமையா தனது மனைவி பவித்ரா பெயரில் உள்ள நிலத்தை உட்பிரிவு செய்வதற்காக ஏற்கனவே பணம் செலுத்தியிருந்தார். கடந்த மாதம் அந்த நிலத்தை பார்வையிட தனது உதவியாளருடன் வந்த சர்வேயர் எழில்கொடி நிலத்தை பார்வையிட்ட பிறகு நில உரிமையாளரிடம் உட்பிரிவு செய்ய கூடுதல் பணம் கேட்டார். ரூபாய் 1000 போதுமா என்று கேட்டபோது 10 ரூபாய் 2000 கொடுங்க என்று கூறி அந்த பணத்தை தன்னுடன் வந்த உதவியாளரிடம் கொடுக்க சொன்ன காட்சிகள் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியுள்ளது. இந்த வீடியோ வெளியானதும் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. பலரும் சர்வேயரெல்லாம் காசு வாங்காமல் வந்து அளந்து கொடுத்ததாக வரலாறே இல்லை என்று விமர்சித்து வருகின்றனர். வீடியோ பரபரப்பாக பேசப்படும் நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க தயாராகியுள்ளனர். அதேபோல் லஞ்ச ஒழிப்புத்துறையும் வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எங்க வச்சிருக்கீங்க இந்த பாயிண்ட்? எங்க அந்த எவ்வளோ இங்கிட்டு தான் நமக்கு இங்கிட்ட அவங்களுக்கு. நான் நீங்க தான் ஃபுல்லா பாத்துட்டேன் தான். இப்ப இந்த இதுதான் பார்க்க வந்தேன். இங்க இருந்து எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க வந்தேன். தெரியும், அதெல்லாம் பார்த்துட்டேன். அன்னைக்கு அளக்கும்போதே பார்த்துட்டேன். நான் இங்கேருந்து ஃபர்ஸ்ட் பிடிச்சி அளந்தேன். அங்கே அவ்வளோ இடம் கிடந்துச்சு. அதுக்கு பிறகுதான் இங்கே புறம்போக்குங்கிறது பார்த்தேன். நீங்க ஊனி பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு அத்துக்கு அமைச்சிருக்க மிஷின் அளவு அளந்து ஊனி இருக்கு. கல்லு நெட்டுக்கும் முழு நம்பரையும் ஒரு ஷீட் அங்க வெள்ளைக்கல்ல ஊனி இருக்கு. ஆமா, அந்த குத்து பைப் இருக்குங்களா, அந்த வெள்ளைக்கல்லுக்கு அதுக்கு நேரம் எங்களுக்கு அப்படிதான் வந்துச்சு. சரி, அவங்களுக்கு அந்த இதோட போட்டு உங்களுக்கு வரப்போட வைப்போம் அப்படின்னு தான் வந்தது. நீங்க ஏற்கனவே நீங்க வந்து போட்டுட்டு வந்து ஒரு ஏஸ் கம்மியா போட்டுருக்கீங்க. இல்ல அதெல்லாம் கரெக்ட், கம்மியெல்லாம் போட மாட்டோம். சிஸ்டம் காமிக்கிறதா போடுவோம். இதுல வேணா தப்பா இருக்கலாம், நான் வேணா பார்த்துட்டு சொல்றேன். சரிங்களா? கரெக்டா ஏத்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி சரி, என்ன பண்ணலாம் நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். இல்லையா இங்க போட்டீங்க எனக்கு தெரியும். இல்லையா நீங்க பார்த்த வேலையை நான் எல்லா வேலையும் இதே நீங்க ஃபர்ஸ்டே பண்ணிருந்தா அன்னைக்கு லாஸ்ட் மினிட் வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தள்ளுபடியே ஆயிருக்கும். பட்டாவே இப்ப ஆயிருக்காது. ஏற்கனவே தள்ளுபடி ஆனதுதானே ஏற்கனவே. இல்ல, இது ரெஜிஸ்டர் ஆனது, அதுதான் நான் போட்டு விட்டேன். ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன மார்க் எவ்வளவு கேட்குறீங்களோ நான் தர ரெடியா இருக்கேன். எல்லாம் கொஞ்சம் எனக்கு சீக்கிரம் வேலையை முடிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சீக்கிரம்ன்றதெல்லாம் கிடையாது, எல்லாமே சீனியாரிட்டி பிரகாரம் தான் போகும். சரிங்களா? நல்லா ஆகுங்கிறீங்க. அது நாள் கணக்கெல்லாம் தெரியாது. நானும் கொடுத்துருவேன், போயிட்டு உள்ள கொடுத்து விட்டுருவேன். அது உங்க இஷ்டம். கொடுங்க. சொல்லுங்க மேடம். நான் தான் போன்ல உங்கள்ட்ட என்ன சொன்னேன், வர்றேன் உங்களுக்கு வந்து 2 போனே எடுத்தாங்க. இங்க பாருங்க மேடம், இங்க பாருங்க, இங்க பாருங்க. அவர் போனே எடுத்தாங்க. இங்க காமிச்சறப்பா, இங்க பாருங்க மேடம். அதெல்லாம் தெரியுதுதான், எதுமே இல்லக்கா. சரி, இருந்தாலும் யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. நம்ம கையவே நம்மளால நம்ப முடியாத காலமா இருக்கு. சரி கொடுங்க, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க. என்னன்னு சொல்லுங்க மேடம். கொடுங்க, எவ்வளவு கொடுக்குறீங்களோ கொடுங்க. 1000க்குலாம் 10 பத்தாது. முடிச்சு வச்சீங்கன்னா கொடுங்க. 1000 பத்தாது. ஒரு 2 ரூபா சேர்த்து கொடுங்க.
தரேன், நீங்கள் முடிச்சு விட்டு எனக்கு கால் பண்ணனால எனக்கு ஜிபேலே போட்டு வரனால சொல்கிறேன். எனக்கு ஜிபே கிடையாது, செக் பண்ணி பார்த்தீங்களா? அவங்க நம்பர் கொடுங்க. அந்த பையனுக்கு ஒன்றும் கிடையாது. இல்லை தான் வீட்டில் வேறு யாராவது நம்பர் கொடுங்கன்னா பண்ணாது. வேண்டாம். இப்போதைக்கு இருக்கிற கையில் கொடுத்துட்டு வாங்க. இதே நான் வச்சு நான் வைக்கிறது கிடையாது, போய் அங்கே கொடுக்கறதா. ஜிபே வச்சுட்டு நான் யாருக்கு மாத்துறது? 1000 ஏற்கனவே அவர் கொடுத்துருக்கேன், இங்கே வச்சிருக்கீங்க ஏற்கனவே. சரி அப்பா கொடுத்துடாத, நம்ம கட்டையில கொடுத்துட்டு இதை மாற்றி. மேடம் யாரையும் நம்ப முடிய மாட்டேங்குது மேடம், நாங்கள் அது மாதிரி நீங்கள் நம்புங்க மேடம், எல்லாத்தையும் நம்பி பழகுங்க. இல்லை இப்போ காலம் வந்து பயங்கர மோசமான காலமாக இருக்கு. புதுக்கோட்டையில் இப்போ வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ரைடு அடிச்சது. அவங்க உமாவை என்னமோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு 10,000 பிடிட்டு போயிருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க, கரெக்டான ரீசன் காமிச்சிட்டு காசு வாங்கிட்டு போங்கம்மா அப்படின்னு இருக்காங்க. கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொடுத்துட்டாங்களாம்மா. அதெல்லாம் ஜிபே எல்லாம் நோண்டலையா, சும்மா ரைடு அடிச்சது தான். ஜிபே எல்லாம் நோண்டிங்களா? இல்லையே, பார்க்கல. இந்த அவங்க தெரிஞ்சவங்க பார்த்தாங்க தான். இந்த ரெண்டையுமே கொஞ்சம் ஏற்றி விட்டுருங்க மேடம். ரெண்டையுமே எப்படி ரெண்டையுமே ஏற்றி விட முடியும்? இது அடுத்து வேற நம்பரு, இது வேற நம்பரு. ஒன்று தானே நம்ம பண்ணியிருக்கோம், நாங்கள் பண்ணது ஒன்று தான். இது அதனால பண்ண முடிஞ்ச வரைக்கும் பண்ண சொல்கிறேன். இப்போல்லாம் இது ஏற்றுக்கவே மாட்டேங்குது சிஸ்டமே. சரிங்களா, நான் பண்ண சொல்கிறேன். இதை ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்கள்ட்ட இருக்குது. அது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடுப்பா. நம்மள்ட்ட பின் பண்ணி கொடுத்தல. சரி, எனக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் மேடம், நீங்கள் பார்த்து. இதெல்லாம் 72 டயர்ஸ்ங்க. ஆமாப்பா. திடீர்னு முடிக்கிறீங்க, டவுட் ஆகிடுங்க. ஒன்னே நம்ம கேட்கறேங்க, அது 29 இயர்ஸ்ங்க. அது எங்களுக்கு வராது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. இதை வேணா மாற்ற முடிஞ்சா மாற்ற முடிஞ்சா இல்லை, டக்குன்னு மாற முடியாது. எல்லாமே எங்களை ஒரு வேலை முடிக்கிறதுக்கு அடுத்த வேலை, அந்த வேலை முடிக்குதான் முடிக்கலாமா பார்க்கல, அடுத்த வேலை. இதனால பழசெல்லாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. நமக்கு இது வந்து பத்திரத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த அளவு தான். இது வந்து எப்படி தானே 99 இயர்ஸ் மொத்தம். 99 இயர்ஸ்ல நமக்கு 72 இயர்ஸ் இதில் உடைக்கணும்னு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து ஆளுக்கு 2 இயர்ஸ் வாங்குறீங்க, மொத்தம் 5 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உள்ள இருக்கிறது 4 ரூபா தான் உங்கள்ட்ட சில்லற இருக்குது. இப்ப ஆளுக்கு 2 ரூபாய் தான் உடச்சு வைக்க முடியும். உங்களுக்கு 2.5 அவங்களுக்கு 1.5 வைக்க முடியாது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த கட்டத்துக்குள்ள ஒரு கட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து 5 ரூபான்னு சொல்லிட்டு 5 ரூபாய் 5 சிட்டால இருக்கிறது 5ன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த கட்டத்துக்குள்ள உள்ள அளவு 4 தான் இருக்கு. 4ல நீங்க 2ன்னா உங்களுக்கு 2, அவங்களுக்கு 2 தான் பிரிச்சு வைக்க முடியும். இதுல ரேஷியோ படி தான் பிரிச்சு ஈவன் பண்ணி தான் வைக்க முடியும் உங்களுக்கு. இல்ல மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னா, பழைய சிட்டம் இருக்குல்ல உங்களுக்கு, அதெல்லாம் ஓகே தான். டேலி பண்ணி தான் வைக்க முடியும். உங்களோடது மட்டும் கரெக்டா வச்சாக்க அவங்களுக்கு ரொம்ப கம்மியா போயிடும்ல. இல்ல அதுல 99 இயர்ஸ் இருக்கு. 99ல நமக்கு நான் என்னன்னு பாக்க சொல்றேன், பாத்துட்டு கால் பண்ணேன். இல்ல மேம், தெரியாம எனக்கு தெரியல. அதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த போன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது ஆளுக்கு பாதியா உடைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, 3/4 உடைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்கிறது வந்து கம்மியா தான் இருக்குது, இதுக்குள்ள இருக்கிறது கம்மியா இருக்கு, சிட்டாவுல இருக்கிறது கூட இருக்குது. சிட்டாவை விட்டுருங்க, சிட்டாவுல இடத்துல கம்மியா இருக்கு. அதனால இப்ப உங்களுக்கு கூட வச்சா அவங்களுக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடும். அதான் ஈக்குவல் பண்ணி வைக்க சொல்றேன் திருப்பியும். புரியுதுங்களா? அது மாதிரிதான் வைக்கணும், வேற வழி கிடையாது. அது மாதிரிதான் பண்ணணும். ஏன்னா இப்ப அந்த இடத்துல நம்ம உங்களுக்கு உடைச்சிட்டு இடத்துல கூட உடைச்சிருவோம், மிச்சம் பார்த்தாக்க கம்மியா போயிடும் உங்களுக்கு. ஆனா சிட்டாவுல கூட இருக்கும். புரியுதா? இல்ல அவங்க புரியுது நீங்க சொல்றது. எல்லாம் அளந்து அவங்களுக்கு அதே மாதிரி கரெக்டா இருக்குன்னு தானே சொன்னாங்க. சரி ரைட், அது என்னன்னு செக் பண்ண சொல்றேன். எஃப்எம்ல இருக்குங்க, 99 இயர்ஸ் இருக்குல்ல எஃப்எம்ல. சரி நான் பார்க்க சொல்றேன். அது இருக்கு தாங்க. இல்ல நான் பார்க்க சொல்றேன். திருவிழாக்காண்டி வீட்டு ஊருக்கு வந்துட்டு எங்களெல்லாம் இருக்க வச்சுட்டாரு, இவ்வளவு நேரத்துக்கு வச்சுட்டாரு. சரி, உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காருல்ல, உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காருல்ல, கீழே அளவையும் அளவு போட்டு அதுக்கு எவ்வளோ வருதுன்னு கொடுத்தாரு. அதில் காமிச்சிருக்காங்க டோட்டல் எவ்வளோ வருது கேளுங்க, அதை கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் பார்க்க கூடாது, அடுத்தவங்களுக்கும் சேர்த்து பார்க்கணும். சரி. அந்த
அன்னைக்கே வந்து அளந்ததுக்கு 1000 தான் கொடுத்தாங்க. அதுக்கே நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும். நாங்கள் இப்போ சரின்னு போயிட்டு இருக்கோம். முடிச்சு கொடுங்க. இல்லை நான் அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. இப்போ அதுக்கே இது அன்னைக்கு வந்து அளந்ததுக்கே பத்தாது. இப்போ நான் தான் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு போனேன். ஏன்னா நம்மளை நம்பி வர்றாங்கல்ல. சரி வரவா, இதெல்லாம் இல்லாட்டி சேர்த்து ஏதாவது கொடுத்து விடுங்க, ஏதாவது கொடுத்து விடுங்க. கொடுத்துட்டோம். ஏதாவது கொடுத்து விட்டா வேலை முடியுங்களா? 1500. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.